தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? திமுக குடும்ப ஆட்சி நடத்துது, திமுக கலைஞர் குடும்பம் மட்டும்தான் ஆட்சி நடத்துது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கலைஞர் குடும்பம் தான் ஆட்சி நடத்துது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான். இந்த 9 வருஷ 10 வருஷ ஊழல் ஆட்சிய நான் சொல்லல. சிஏஜின்னு ஒரு கமிட்டி இருக்குமா, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, தணிக்கை குழு, மத்திய தணிக்கை குழு. அவங்களுடைய வேலையே ஆடிட் பண்ணுவது. அதாவது வரவு செலவு கணக்குகளை பார்த்து நீங்க இவ்வளவு வரவு செலவு காட்டியிருக்கீங்களே, அதற்கான வேலைகளை செஞ்சிருக்கீங்களான்னு போய் ஆய்வு செய்வது. அப்படி ஆய்வு செய்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அறிக்கை வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்ட அறிக்கையில 7.5 லட்சம் கோடி ரூபாய் கணக்கு பணம் இல்ல. ஒன்றிய அரசு செலவு கணக்கு காட்டியிருக்கக்கூடிய 7.5 லட்சம் கோடி பணத்தை காணோம். 1 கோடி கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா செலவு கணக்கு காட்டியிருக்காங்க? 250 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இறந்து போன மருத்துவ காப்பீடு திட்டமா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம், இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து மருத்துவ காப்பீடு திட்டம் போட்டிருக்காங்க. இப்படி எதை எடுத்தாலும் ஊழல். இந்தியாவிலேயே வாழ்ந்த ஒரே குடும்பம் எது தெரியுமா? இந்தியாவிலேயே இந்த 10 வருஷம் வாழ்ந்த ஒரே குடும்பம் யார் தெரியுமா? மோடியுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி. மோடியுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி. மோடி எந்த ஊருக்கு போனாலும், எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் திரு அதானியோட தான் போவாரு. நான் கூட அடிக்கடி நகைச்சுவை பேசியிருக்கேன். திரு மோடி அவர்களே, நீங்க அடிக்கடி வெளிநாட்டு போறீங்க, நீங்க விமானத்துல போறீங்க, நீங்க விமானி இல்லாம கூட போவீங்க, ஆனா அதானி இல்லாம போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த திரு அதானி அவர்கள் கடந்த 8 வருஷத்துல மட்டுமா புது கம்பெனி ஆரம்பிச்சு உலக பணக்காரர் பட்டியல 2வது இடம். அனைத்து பொதுத்துறையும் தூக்கி அதானிட்ட கொடுத்துட்டாரு. அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி போர்ட் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி அதானிட்ட கொடுத்ததுதான் மோடி அரசனுடைய ஒரே சாதனை. இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வருகின்ற உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஏப்ரல் 19ஆம் தேதி. செய்வீங்களா? அதே மாதிரி இப்போ சிஏ சட்டத்தை 2019ஆம் ஆண்டு கொண்டு வரும்போது யார் ஆளுங்கட்சி? அதிமுக. அதை ஆதரிச்சது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி. அப்பவே அதை எதிர்த்தது யாரு? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? நான் எப்பவுமே பெருமையா சொல்ற ஒண்ணு, நான் பொது வாழ்க்கைக்கு அரசியல் வாழ்க்கைக்கு என்னோட முதல் கைது எப்ப தெரியுமா? சிஏ சட்டத்தை கீழ்ச்செறிஞ்சு முதலா நான் கைது ஆனது அந்த சிஏ சட்டத்துக்கு தான். இப்போ மீண்டும் அந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர், நீ இந்தியா முழுக்க சிஏ சட்டத்தை கொண்டு வா, ஆனா நான் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். இதையெல்லாம் எப்பவுமே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்பது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதே மாதிரி இப்ப இங்க இங்க இன்னொருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும், கவர்னர், ஆளுநர். அப்பவே பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னு. இந்த ஆளுநருக்கு வேலை, இவர் பேரு RN ரவி கிடையாது, RSS ரவி, சங்கி ரவி. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மிரட்டினாங்க. சிபிஐ, ஐடி ரைடு, இடி ரைடுன்னு வச்சு மிரட்டினாங்க. அதே மாதிரி ஒன்றிய பாஜக அரசு திமுக காரனையும் மிரட்டணும்னு நினைக்கிறாங்க. நாம அதுக்கெல்லாம் பயப்படுவோமா? உங்க திரு மோடி அவர்களே, நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், இடிக்கும் பயப்பட மாட்டோம், ஐடிக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம்.
எங்களுடைய தலைவரை விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, 2ஆம் கட்ட தலைவரை விட்டுருங்க, எங்களுடைய கிளை செயலாளர் வீட்டு குழந்தை கூட உங்களுக்கு எல்லாம் பயப்படாது. அப்படித்தான் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் சுயமரியாதையோட எங்களுக்கு வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி வருகின்ற நான் ஒண்ணுதான் கேட்கிறேன், ரெண்டே பேர் தான். ஒரு பக்கம் பாசிச மோடி, ஒரு பக்கம் பாசிசம் மோடி. இனிமே மோடிக்கு பேர் மோடின்னு கூப்பிடாதீங்க. இல்ல அது கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. சொல்லிடுறேன். நம்ம ₹1 கட்டுறோம்ல, தமிழ்நாட்டில இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டுறீங்கல்ல, நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 28 பைசா. இனிமே மோடிக்கு பேரு வெறும் 28 பைசா. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பேரு வெறும் 28 பைசா. ஒரு பக்கம் நிற்பது 28 பைசா, இன்னொரு பக்கம் நிற்பது நம்முடைய திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க இப்ப முடிவெடுங்க, 28 பைசாவா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாங்கிறத வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க முடிவெடுங்க. நான் ஒண்ணே தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை தற்போது பார்த்தோம். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.